பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் இதை அப்படியே விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சூழ்ச்சிகளை, தந்திரங்களை, தடைகளை என் தேவன் உடைத்து அவைகள் வாய்க்காதே போகும்படியாக செய்ய போகிறார். ஆமென். வேதத்தில் ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக பல தந்திரங்களை செய்தான், ஆனால் எல்லாவற்றையும் தேவன் தோற்கடித்தார். ஆமென். அதே போல உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் பிசாசானவன் செய்தாலும் அவனுடைய ஆயுதங்களை என் தேவன் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று மாத்திரம் செய்யுங்க, கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் நீங்கள் விடாமல் பிடித்து கொண்டு அவருக்காக நீங்கள் நிற்கிற பட்சத்தில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் அவர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். உங்க வேலை ஸ்தலங்களில, மற்ற காரியங்களை, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், இதை பார்க்குற பிள்ளைகளா இருக்கும் பட்சத்தில் உங்கள் பேரண்ட்ஸுக்கு விரோதமாய், இப்படி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பிசாசினின் சூழ்ச்சிகளை எல்லாவற்றையும் என் தேவன் முறியடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அவர் மேலே பற்றுதலாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.